உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். மாடுகளை வச்சு சீமான் போராட்டம் நடத்தியிருக்காரு. உண்மையில கேட்கறதுக்கே வேடிக்கைத்தான் இருக்குல்ல. ஆனால் இதுக்கு பின்னால மிகப்பெரிய உண்மையே இருக்கு. அது என்னன்னு சொன்னால், பொதுவாகவே இந்த நாட்டு மாட்டு இனங்கள் எல்லாமே மலைப்பகுதியில் தான் தங்களுடைய மேய்ச்சலை மேற்கொள்ளும். ஆனால் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வனத்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாட்டு மாட்டு இனங்களை வனங்களில் மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதனோட அடுத்த கட்டமாக தான் தேனி மாவட்டம் கரட்டுப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வனத்தில் தன்னுடைய மாடுகளை மேய்க்க முயன்றிருக்காரு. இந்த நேரத்தில் அவரை பேசி அவரை தாக்கி அவரை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இந்த காணொளி வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயம் கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான மாடுகளோடு சீமான் மற்றும் சீமானுடைய தொண்டர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு பிரசனமாயிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து போலீசாருடைய தடைகளை மீறி மலைகளுக்கு மேலே மாடுகளை கொண்டு சென்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இறுதியில் போராட்டத்தின் முடிவில் சீமான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். தமிழ்நாடு அரசு கட்குவாரி என்ற பேரில் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகள் எல்லாத்தையுமே உடைச்சி வெளியில் கொண்டு போகிறாங்க, வளங்களை அகற்றுறாங்க, வளங்களை சேதப்படுத்துகிறாங்க. ஆனால் ஏழை விவசாயிங்க தங்களுடைய அடிப்படை வருமானத்துக்காக மாடு மேய்ச்சா மட்டும் குத்தம் என்று சொல்றாங்க. இது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார். உண்மையில இந்த போராட்டம் பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. அத்தோடு இவ்வாறான காணொளிகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.